நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா திருநந்திக்கரை ஃப்ரூட்ஸ் கார்டன். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருநந்திக்கரைங்கிற ஏரியாவில் வந்து இருக்குது. இது ஒரு பெரிய நர்சரி, அரௌண்ட் ஒரு 10 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்கும். இந்த நர்சரியில் பல வகையான ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பூ பூக்கிற செடிகள், வேறு பணப்பயிர்கள், காஃபி, அதுக்கப்புறம் ரப்பர், இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து வளர்த்து விற்பனை பண்ணுறாங்க. திருநந்திக்கரை பொட்டானிக்கல் கார்டன் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதாவது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்க குளிப்பள்ளம் பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு நர்சரி தான் அண்டர்டேக் பண்ணி இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இந்த செடிகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பலாமர செடிகள் ப்ராப்பராக பட் பண்ணி எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, ஆரஞ்சு, எலுமிச்சை பல சைஸில் தான் இருக்கும். அந்த ஆரஞ்சு, அந்த அளவுக்கு வளர்கிற ஆரஞ்சு இதெல்லாம் பட்டிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சின்ன செடியில் எத்தனை ஆரஞ்சுகள் நிற்கிது பாருங்கள், கொத்து கொத்தா. நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா பார்ஷியலி ஷேடி பிளான்ஸ், அதாவது பாதி சூரிய ஒளிகள்லையும் வளரக்கூடிய செடிகள் பார்த்து வாங்க போகிறோம். எதுக்காகனா நம்ம வந்து ரப்பர் கடையில் ஊடு பயிராக வைக்கிறதுக்காக. எல்லாம் வளர்ந்த ஒரு 6 வருஷ பருவமான ஒரு ரப்பர் கடையில் இருக்க கேப்பில் நம்ம ஊடு பயிராக இந்த செடிகள் நடுறதுக்காக வாங்க வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்க செடி பார்த்திங்கன்னா மங்குஸ்டின் செடி ரப்பர் இடையில் வைக்கிறதுக்காக. ஸோ இன்ஷியலாக ரப்பர் கடையில் வருதான்னு வச்சு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு 10 மங்குஸ்டின் செடி வாங்கியிருக்கோம். கிராம்பு ஒரு 10 செடி வாங்கியிருக்கோம். கூடவே வந்து ஒரு 22 மிளகு தை வாங்கியிருக்கோம். ஸோ இது மிளகு வந்து படர்றது. கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 தை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வளர்ந்த ரப்பர் மரங்களுக்கிடையே நட போகிறோம். இது நல்லா பால் வெட்டி எடுத்துகிட்டு இருக்க மரம். இன்றைக்கி மழைன்றதுனால வெட்டலை. இந்த மரத்துக்களுக்கு இடையில் இருக்க கேப்பில் தான் நம்ம இப்போ நட போகிறோம். இந்த மரம் வெட்டுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கத்தி இருக்குது. அதை வச்சு இந்த பார்க்கை வந்து சீவி விட்டோம்னா இந்த சில்லு வழியாக வந்து இந்த கொட்டாங்குச்சியில் கலெக்ட் ஆகும். முன்னாடி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணுறோம். இதான் பார்த்திங்கன்னா பெப்பர் செடி எப்படி அழகாக வந்து ஐனி மரத்தில் படர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ ஐனி பழம் பலாப்பழத்தோட சின்னதாக இருக்கும் அந்த பழம். அதுக்கப்புறம் இது பப்பாயா, தென் இதெல்லாமே பெப்பர் செடி கீழே பறந்து கிடக்குது எல்லாமே. இந்த ஷீட் எதுக்கு மரத்தில் கட்டியிருக்கோம்னா மைல்டான மழை பெஞ்சாலும் பால் மரம் வெட்டுறதுக்காக தான். ஸோ மழை பெஞ்சால் நார்மலாக வெட்ட முடியாது. ஸோ மைல்டான மழை பெஞ்சாலும் வெட்டுறதுக்காக அந்த ஷீட் வச்சுருக்கோம். 5 அடி ஹைட்டில் வந்துட்டு பிவிசி பைப்பும், அதே மாதிரி அதுக்கு மண்ணில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுக்கறதுக்காக கம்பியும் ஒரு அடி நீளத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு 11 பிவிசி பைப்பு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ரப்பர் பாதிக்காத மாதிரி 4 ரப்பருக்கு நடுவில் வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு மார்க்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து குழி பறிக்க போகிறோம். ஸோ மரத்தோட டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து குழி பறிக்கிறோம். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க மரத்துக்கு இடையில தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா பால் விட்டுற மரங்கள், இந்த மரங்களோட வேர்களும் டிஸ்டர்ப் ஆகாத வகையில் வந்து நம்ம குழி பறிச்சாகணும். ஒரு 1.5 அடிக்கு வந்துட்டு குழி தோண்டி வச்சுருக்கோம் இந்த செடியெல்லாம் நடுறதுக்கு. ஸோ இந்த குண்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உரம் ஃபில் பண்ணணும். நம்ம டிபிவி உரமும் சாணியும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ மிளகு நடுறதுக்காக இந்த மாதிரி பைப்பில் வந்துட்டு கம்பி, ஒரு 1.5 அடி கம்பியை வந்து கட் பண்ணி கிராஸாக வச்சு இந்த குழிக்குள்ளே பைப்பை இறக்கணும். ஏன்னா வந்து கிரிப்புக்காக. ஸோ இந்த பைப் வந்து இப்படி விட்டாலும் நிற்கும் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ அதில் வந்துட்டு மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணி பேஸ் கிரிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அதுக்காக தம்பி வந்து மண்வெட்டி வச்சு மண்ணை இப்போ நிரப்புவார் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எல்லா சைட்லேயும் வந்துட்டு போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா மண்ணை ஃபுல்லாக நிரப்பிடணும், அந்த கம்பி முழுகிற அளவுக்கு கிரிப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு உரம் போடணும். இந்த மிளகு நடும்போது மட்டும் பைப் சிஸ்டத்தில் நாங்கள் ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் இப்படி நடுறோம். மற்றபடி மரத்து பக்கத்துலேயும் நிறைய பேர் வந்து மண் தோண்டி மண்ணை சேர்த்துட்டு அதில் வந்து நட்டு விடுவாங்க. அந்த மரத்தில் படர்ந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மண்ணை சேர்த்துட்டு நம்ம வந்து மிதித்து நல்லா கிரிப் கொடுக்கணும், டைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மண்ணை. ஸோ இறங்கி நம்ம தான் விதிக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கிரிப்புக்காக டைட் பண்ணணும் மண்ணை நல்லா மூடில் வச்சு நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி மிதித்து. ஸோ இதுக்கப்புறம் இந்த பைப்பை சுற்றி நல்லா கொஞ்சம் சாணி உரம் எடுத்து அப்படியே சுற்றி நம்ம விடணும். கொஞ்சம் மண் சேர்த்து போட்டுட்டு சுற்றி போட்டுட்டு ஒவ்வொரு பைப்புக்கும் பார்த்திங்கன்னா 2 மிளகு செடி வைக்கணும். ஏன்னா ஒன்று பட்டு போச்சுன்னா கூட இன்னொன்று வந்துடும். அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு பைப்புக்கு 2 மிளகு செடி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி இதை வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஒரு செடி நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இதில் லக்கிலி 2 செடி போட்டு வச்சு வளர்த்துருக்காங்க போல் இந்த கவரில். ஸோ நர்சரிலேருந்து ஒரு தை வந்து 15 ரூபான்ற கணக்கில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ மெல்லமாக இந்த மாதிரி கவரை பிரித்து அழகாக பூ மாதிரி எடுத்து இப்படி பட்டும் படாமல் மெதுவாக எடுத்து இந்த களையெல்லாம் இருந்ததை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து இப்போ மூட்டு சைடில் வந்து பிள்ளை மாதிரி வைக்க போகிறோம். சொல்ல மறந்துட்டு அந்த சாணியை கூட வந்து டிபிவி உரம் ஒரு கைப்பிடி அளவு சுற்றி போடணும். ஸோ போட்டுட்டு மெல்லமாக பைப் பக்கத்தில் சேர்த்து வச்சுட்டு கையால் மண்ணள்ளி போட்டு அதை மூடிடணும்.
அப்போ தான் அந்த பைப்பை அட்டாச் பண்ணி வளரும். இப்போது 2வது செடியை அழகாக அந்த கவரை பிரித்து எடுத்துகிட்டு இந்த பிளேடு வச்சு மெல்லமாக மெதுவாக வேறு எதுவும் வராதபடி மெதுவாக கிழிச்சு எடுத்து ஸோ கையால் மெதுவாக இந்த மாதிரி தான் மெதுவாக எடுக்கணும். ஏன்னா இதுலேயும் ஒரு ரெண்டு செடி இருக்குது. ஸோ அதில் ஒன்று கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான் இருக்குது. இந்த கவர்லேயும் இன்னொரு கவர்லேயும் மட்டும்தான் 2 செடி இருந்தது. ஸோ மண் எதுவும் பொடியாமல் இங்கே பாருங்கள் வேறு சின்ன வேறு. இன்னொரு சைடு இந்த சைடு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு லைட்டாக குழி தோண்டி இந்த உரத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேர் துண்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அணைச்ச மாதிரி பைப் அணைச்ச மாதிரி வந்துட்டு நம்ம வச்சு விடணும். வச்சுட்டு அதே மாதிரி மெதுவாக குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி அந்த உரம் மிக்ஸ் ஆன மண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையால் அள்ளி போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ கையால் அள்ளி போட்ட அப்புறம் நம்ம மண்வெட்டி எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு அணைச்சி விட்டுக்கலாம். மண்ணை வந்துட்டு அப்படியே நம்ம வெட்டி வச்சுருந்த மண்ணை வந்து அணைச்சி விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி மெதுவாக பிளான்ட்டில் வந்து டிஸ்டர்ப் ஆகாத வகையில் வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விடணும். அடுத்தது நம்ம மங்கூஸ்டின் எடுத்து நட போகிறோம். ஸோ மங்கூஸ்டினுக்கும் அதே மாதிரி தான் அடியில் வந்து நம்ம இப்போ அடி உரம் போட்டிருக்கோம் பாருங்கள். சாணியும் அந்த டிபி உரம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மண் நம்ம வந்து எடுத்து ஃபஸ்ட்டு மூடிடணும். டைரெக்டாக வந்துட்டு நம்ம இது வேர் வந்துட்டு பிளான்ட்டோட வேர் இந்த மங்கூஸ்டினோட வேர் வந்து இந்த உரத்தில் படாத மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ கவரை வந்துட்டு நம்ம கிழிச்சாச்சு. ஸோ இதுவும் மெதுவாக எடுத்து எவ்வளோ வேர் சின்ன வேர் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ மெதுவாக எடுத்து இந்த கவரை வந்துட்டு நம்ம தூர அப்படியே வீசிட்டு கொஞ்சமாக லைட்டாக இந்த சருகு இதெல்லாம் கீழே உள்ளே ஏதாவது பேப்பரோ கவரோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிட்டு அழகாக இப்படி வைக்கணும். ஆனால் மங்கூஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் தளிர்விடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே நர்சரியில். ஸோ இதுக்கும் மெல்லமாக மண்ணள்ளி போட்டு கையால் மண்ணள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாணி உரத்தை வந்து கொஞ்சம் சைடு உரமாக வந்துட்டு போட்டோன்னு. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய செடின்றதுனால வந்துட்டு உரம் கொஞ்சம் நல்லா தேவைப்படும். ஸோ இது நல்லா உரம் இழுக்கிற செடியும் கூட. ஸோ இந்த சாணியை வந்துட்டு சைடு உரம் போட்டதுக்கப்புறம் ஒரு பிடி இல்லை 1.5 பிடி அளவு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிபிவி உரம் இந்த கையில் இருக்க பாருங்கள். டிபிவி உரம் அப்படியே சுற்றி விட்டுட்டு லைட்டாக விட்டுட்டு ஒரு 1.5 கைப்பிடி அளவு விட்டுட்டு நம்ம வந்துட்டு மண் வச்சு அணைச்சி இதை மூடிடணும் அப்படியே. ஸோ வேர்லாம் வெளியே தெரியாதபடி அழகாக மெதுவாக மண்வெட்டி வச்சு அணைச்சி இதை மூடிடணும். சேவல் கூவுற சத்தம் காதுக்கு கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு லைட்டாக பாத்தி கட்டுற மாதிரி கட்டி விடணும். தண்ணி லைட்டாக நிற்கிறதுக்காக ஒரு பாதி கிட்ட முடிச்சிட்டோம் மங்குஸ்டினும் பெப்பரும். ஸோ கடைசியாக வந்து கிராம்பு தான் இருக்குது, க்ளவுஸ் தான் கடைசியாக இருக்குது. அதையும் இதை நட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். மங்குஸ்டின் எப்படி நட்டமோ அதே மாதிரி தான் கிராம்பும். ஸோ மொத்தமாக நட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இதுதான் நேற்று நட்ட கிராம்பு செடி. ஸோ கடைசியாக கிராம்பு தான் நட்டோம். அதே மாதிரி மங்குஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் மங்குஸ்டினும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இதோட தளிர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு நேற்று உரம் பத்தாதனால கொஞ்சமாக நம்ம சைடு உரம் டிபிவி மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுவோம். நான் நிற்கிற செடிகள்லாம் தானாக வந்த செடிகள். இது வந்து சீத்தாப்பழ செடி. அதே மாதிரி மரத்தில் படர்ந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா மிளகு கொடி. நம்ம இப்போ நட்டிருக்க செடிகளோட வளர்ச்சியை வந்து 2 மாதம் கழித்து ஒரு புது வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.